காற்று மாசு தர குறியீடு 400ஐ கடந்தாலே நிலைமை மோசம் என வரையறுக்கும் நிலையில் டெல்லியின் காற்று மாசு தர குறியீடு 420ஐ கடந்துள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் ஆண்டு முழுவதும் காற்று மாசு அதிகரித்து காணப்பட்டாலும் குளிர்காலத்தில் காற்று மாசு அபாயகரமான நிலையை எட்டுகிறது. குளிர்காலத்தில் காற்றின் வேகம் குறைவதால் காற்று மாசு படிந்து விடுவதற்கு காரணம் என கூறப்படுகிறது. டெல்லியின் அண்டை மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வீணான பயிர்களை எரிப்பது டெல்லியின் காற்று மாசுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைகிறது. இது மட்டுமின்றி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் புகையும் டெல்லியின் காற்று மாசுக்கு காரணமாக அமைந்துள்ளன. குறிப்பாக கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் டெல்லியின் மொத்த காற்று மாசுவில் 51.5% அளவுக்கான பங்களிப்பை வாகனங்கள் வெளியிடும் புகையால் மட்டுமே ஏற்படுவதாக அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையத்தின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. Main reason for pollution is vehicles. ஏன்னா இப்போ டெல்லியில் 1.5 கோடி vehicles, கார் அண்ட் 2 வீலர்ஸ் டெல்லியில் ஓடுறது. அவ்வளோ வெஹிக்கிள் ஓடித்துனா பெட்ரோலில் தானே ஓடுறது. சிஎன்ஜி போட்டு பண்ணுறது எல்லாம் ரொம்ப குறைச்சல். எல்லாம் பெட்ரோலில் கொளுத்தி போட்டாக்கா ஆப்வியஸ்லி பொல்யூஷன் வில் ரைஸ். தட்ஸ் த மெயின் ரீசன். ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்தியா பூரா, பாம்பேயாக இருக்கட்டும், கல்கட்டாவாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், பொல்யூஷன் வில் பி த சேம். ஏன்னா வெஹிக்கிள் ஜாஸ்தி ரோடில், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் குறைச்சல். தலைநகர் டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசு காரணமாக மொத்த டெல்லியும் புகைமண்டலமாக மாறும் சூழல் அடிக்கடி நிலவுகிறது. காற்றின் தர குறியீடு 400ஐ கடக்கும் மோசமான நிலையை அபாயகரமானது என உலக சுகாதார நிறுவனம் மதிப்பிடுகிறது. ஆனால் டெல்லியின் காற்று மாசு தர குறியீடு 420 என்ற அளவை கடந்துவிட்டது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு மோசமான காற்றை சுவாசிப்பது நாளொன்றுக்கு 30 சிகரெட்களை புகைப்பதன் மூலமாக ஏற்படும் பாதிப்புகளுக்கு இணையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். டெல்லி காற்று மாசு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சினையாக மட்டுமல்லாமல் சுகாதார பிரச்சினையாகவும் மாறியுள்ளது. மோசமான காற்றை மக்கள் சுவாசிக்கும் போது ஏற்படும் கண் எரிச்சல், சுவாச பிரச்சினைகள் காரணமாக மருத்துவமனைகள், குறிப்பாக குழந்தைகள் மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதாக டெல்லி வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தீபாவளியிலேருந்து டிசம்பர் 25 வரைக்கும் சுவாசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெல்லியில். அதுவும் வயசானவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லோரும் சேர்ந்து எடுக்கணும். ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஜனங்க, கவர்மெண்ட்டு, farmers should also understand the problem. அந்த ப்ராப்ளத்தை யாரும் சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஃபார்மர்ஸோட ப்ராப்ளம் தனியாக இருக்குது. அவங்க கேட்டால் எங்களுக்கு வேறு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலைங்கிறாங்க. கவர்மெண்ட்டை கேட்டாங்க, நாங்கள் எல்லா மிஷினரிலாம் கொடுத்துருக்கோம் ஃபார்மர்ஸ் ஃபீல்டில், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ப்ராப்ளம் சுப்ரீம் கோர்ட் எவ்ரி வீக் மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ தீபாவளியில் வெடிக்கக்கூடாதுன்னாங்க. டெல்லியில் தீபாவளியும் போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 500க்கு மேலே போயிடுது. காற்று மாசு மேலும் அதிகரிப்பதை தடுக்கவும் பாதிப்பை குறைக்கவும் ஒன்றிய மற்றும் டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. கட்டுமானம் மற்றும் கட்டட இடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை, சுரங்கம் தோண்டும் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்துகள் உட்பட டீசலில் இயங்கும் வாகனங்கள் டெல்லியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடக்க பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகளை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலும் தொடர்கதையாக உள்ள காற்று மாசு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே டெல்லி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.